லியோ படம் ரிலீஸ் ஆன டயத்துல மிகப்பெரிய லெவலில் பிளாக் பஸ்டரான ஒரு படம். அந்த படத்தோட வசூல் அப்படின்றது அந்த டைம்ல 600 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே போஸ்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் எல்லாருமே அந்த படத்தோட வசூல் அப்படின்றது 600 கோடின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த 2 நாட்களா பாத்தீங்க அப்படின்னா லியோ படத்தோட வசூல் 600 கோடி கிடையாது அப்படின்றது அந்த உண்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா லலித் குமார், அவரோட கம்பெனில இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ஷேர், அதாவது தியேட்ரிக்கல் வசூல் சொல்லல அவரு, அதாவது கலெக்ஷனை பத்தி பேசல, ஷேரை பத்தி சொல்லியிருக்காரு. ஷேர் அப்படின்றது அவருக்கு கிடைச்ச லாபத்தை பத்தி சொல்லியிருக்காரு. தியேட்ரிக்கல் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 160 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பிசினஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஓடிடி பிசினஸா இருக்கட்டும், சேட்டலைட்டா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், மற்றதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஓவரா அந்த படத்துல ஒட்டுமொத்த லாபம் 404 கோடி. அதாவது லாபத்தை தான் சொல்லியிருக்காரு, அவரோட வருமானத்தை தான் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 404 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ 404 கோடி டோட்டலா எல்லாம் சேர்த்துதான். இப்ப படத்தோட கலெக்ஷன் 600 கோடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது நிஜமாவே போய் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா படத்தோட கலெக்ஷன் 600 கோடியா இருக்கு அப்படின்னா தனஞ்சயன் சார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அதாவது ரெவென்யூ அப்படின்றது ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 100 ரூபாய் அப்படியே வந்துடாது. அதுல ஜிஎஸ்டி, கேளிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக ஒரு 45% தான் வருமானமா வரும். அதைத்தான் லலித் குமார் அதுல குறிப்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாருமே 120 கோடி தான் வசூல் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி, தியேட்ரிக்கல் வசூல் 120 கோடி தான் அப்படின்ற மாதிரி புரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் பக்கமே நம்ம வருவோம். 160 கோடி ஷேர் கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு வசூல் பண்ணியிருந்தா 120 கோடி ஷேர் வந்திருக்கும் 45%க்கு. கிட்டத்தட்ட ஒரு 350 இருந்து 360, 365 கோடி வசூல் பண்ணியிருந்தா மட்டும்தான் 160 கோடி ஷேர் கிடைச்சிருக்கும். 600 கோடி வசூல் பண்ணியிருந்தா 50% வச்சாலே ஷேர் 300 கோடி வந்துருது. சோ அப்ப கண்டிப்பா 600 கோடி வசூல் பண்ணல, இது ஸ்கேம் தான். உண்மையிலே இந்த படத்தோட வசூல் அப்படின்றது 350 கோடி அப்படின்றது இப்ப அம்பலம் ஆயிடுச்சு. சோ இந்த கலெக்ஷன் இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, எங்க தலைவரோட படம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல. அந்த உண்மையா இருக்கும் பட்சத்துல அதை நம்பலாம். சும்மா தயாரிப்பாளர்கள் போடுறாங்க, அந்த ஹீரோவை குசிப்படுத்துறதுக்காக போடுறாங்க. முந்தைய படம் இப்ப எக்ஸாம்பிள் விக்ரம் படம் 400 கோடிக்கு வசூல் பண்ணிருக்கு, அதனால நம்ம படத்தை 500 கோடி போடுவோம், 600 கோடி போடுவோம் தான் போடுறாங்களே தவிர மற்றபடி கலெக்ஷன் அப்படின்றது ப்ரொடியூசர் சைட்ல கொடுக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பொய் அப்படின்றது பிரபலம் ஆயிடுச்சு. அது இவருக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ஹீரோக்களுக்கும் அந்த மாதிரிதான் பண்றாங்க. சோ ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாருக்கு அப்படி பண்ண மாதிரி தெரியல, அது எக்ஸாக்டா உண்மையான கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா இன்னொரு விஷயம், இதுல அஜித் சார் படங்களுக்கு உண்மையான வசூல் என்னவோ அதுதான் கொடுக்குறாங்க. எல்லா ப்ரொடக்ஷன் சைட் இருந்தும் வசூல சொல்றது இல்ல. 2 படத்துக்கோ 3 படத்துக்கோ சொல்லியிருக்காங்க. லாஸ்டா ரிலீஸ் ஆன குட்படக்லி படம் மிகப்பெரிய லெவல்ல ஹிட்டான ஒரு படம். அதாவது தியேட்டர் உரிமையாளர் சங்கம், அதோட தலைவர் இருக்காரு இல்லையா, சுப்பிரமணியம் நினைக்கிற ஒரு பேரு, அவர் சொல்றாரு தமிழ்நாடோட தியேட்டரிக்கல் ஷேர் குட்படக்லி, விக்ரம், லியோ, ஜெயிலர், கூலி எல்லாமே ஒரே லெவல்ல தான் இருக்கும், 90 இருந்து 110 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா குட்படக்லியோட ஒட்டுமொத்த வசூலே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 200 கோடி தொடலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 200 கோடி 180 கோடி வரைக்கும் வந்துச்சு, 200 கோடி ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். சோ 200 கோடியை ரீச் பண்ணா மட்டும்தான் ஷேர் அப்படின்றது 110 கோடி கிடைக்கும், சரிங்களா? சோ 90ல இருந்து 110 கோடி கிடைக்கும். அப்ப எல்லா படமும் சேமா தான் வசூல் ஆயிருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது, எல்லாருமே ஒரே லெவல்ல தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் வசூல் ஆகுது. இங்க யாரும் நம்பர் 1 அப்படின்றதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. அதை ரஜினி சார் அப்பப்போ பீட் பண்ணிட்டு இருக்காரே தவிர எல்லாரும் சேம் லெவல்ல தான் இருக்காங்க, யாரும் உச்சத்துலாம் இல்ல, ஈக்குவலா தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இங்க இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கு. சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நம்ப கூடாது அப்படின்றது மிகப்பெரிய உதாரணம் இதுதான். ஏன்னா உண்மை வெளியில வந்துருச்சு இல்லையா? சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.